சுரேஷ் இப்ப வந்துட்டு முன்னணி நடிகைகள்ல ஒட்டியா இருக்கவங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு பைரவா படத்தை எதிர்பார்த்து மிகவும் ஆவலா காத்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா முதல்ல தமிழ்ல வந்துட்டு இவங்க முன்னணி நடிகருக்கு ஜோடியா நடித்துள்ள படம். சோ இதனால வந்துட்டு நயன்தாராவை விட இவங்க கொஞ்சம் ஒரு படி மேல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கனவுல இருந்து வந்துட்டு இருக்காங்களாங்க. இது மட்டுமின்றி தெலுங்குல நானிக்கு ஜோடியா நேரு லோக்கல் படத்தை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு ஆரம்பத்துல வந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்துருவாங்களாம், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம், நின்று நிப்பாங்களாம், உட்காருவாங்களாம். ஆனால் பவன் கல்யாணம் படம் கமிட் ஆனதும் முன்பு போல் இல்லாமல் கீர்த்தியிடம் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கான். இவை இந்த படக்குழுவினருக்கு லைட்டா சந்தேகத்தை ஏற்படுத்திருக்காங்க. நானும் வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்க நடிகருங்க. ஆனா பவன் கல்யாணம் வந்துட்டு தெலுங்குல கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிறதுனால அவங்களோட படத்துல கொஞ்சம் கமிட் ஆனதுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு கொஞ்சம் பிகு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாங்க. நடிகைகளுக்கே உண்டான அந்த தோற்றமும் பேச்சும் இப்ப அவங்களோட நடையில பாவனையில லைட்டா கொஞ்சம் கலந்து வந்துட்டு இருக்கான். ஆமாங்க, உட்காரும் போது கொஞ்சம் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி உட்காரதும், படத்துக்கு கரெக்ட் டைம் இல்லாம எப்பவுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா வர்றதும், நான் இங்கதான் சாப்பிடுவேன் அங்கதான் சாப்பிடுவேன்னு சொல்றதும், கேரவன்ல வந்துட்டு ஒரு பிகு பண்ணிக்கிறதும், மத்த ஆளுங்க கிட்ட பேசாம கொஞ்சம் தள்ளி நிக்கிறதும், இந்த மாதிரி வந்துட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நம்மளே கீர்த்தி சுரேஷ். இதனால படக்குழு வந்துட்டு பயங்கர கோவம் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த படத்தோட டைரக்டர் கூட வந்துட்டு வேற வழியே இல்ல, இந்த படத்தை எப்படியாவது முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து இப்ப இந்த படத்தை கீர்த்தி சுரேஷ் வச்சு பண்ணிட்டு இருக்காராம். ஒருவேளை படத்தோட ஆரம்பத்திலேயே இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கீர்த்தி சுரேஷுக்கு பதிலா வேற ஆளை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லி வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க.